சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் 88 புதிய தாழ்தள பேருந்து சேவையை தொடங்கி வைத்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேருந்தில் பயணம் செய்து ஆய்வு மேற்கொண்டார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். முட்டி வந்துடும். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தாய்மனு, ஓவர் டு யூ. மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு 88 தாழ்தள பேருந்துகள் மற்றும் 12 புதுப்பிக்கப்பட்ட பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு போக்குவரத்துறை சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை பல்லவன் நிலத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கினார். தொடர்ச்சியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகாக வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய பேருந்துகள்ல எளிதில் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வகையில மீண்டும் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாழ்தள பேருந்து சேவையுடைய சிறப்பம்சங்கள் எவ்வாறாக இருக்கிறது என்பது தொடர்பாக பேருந்தில் ஏறி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பா 21G என்று சொல்லக்கூடிய பிராட்வேயிலிருந்து கூடுவாஞ்சேரி வரை செல்லக்கூடிய பேருந்துல ஏறிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அந்த பேருந்துல இருக்கக்கூடிய சிறப்பம்சம் எவ்வாறாக இருக்கிறது என்பது தொடர்பாக எல்லாம் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். குறிப்பாக பிராட்வே கிளாம்பாக்கம், டிநகர் திருப்போரூர், பாரிமுனை கோவளம், கிளாம்பாக்கம் கோயம்பேடு, தாம்பரம் மாவடி, தாம்பரம் மாமல்லபுரம் உள்ளிட்ட முக்கிய வழித்தடங்கள்ல இந்த தாழ்தள பேருந்துகள் என்பது மீண்டும் இயக்கப்பட இருக்கிறது. நீல நிறத்துல வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பேருந்தை பொறுத்தமட்டில் தானியங்கி கதவுகள், டிஜிட்டல் பலகைகள், மாற்றுத்திறனாளிகள் ஏறுவதற்கான சிறப்பு படிகள், ஆபத்து கால எச்சரிக்கை அழைப்பான்கள், சிசிடிவி கேமராக்கள், அதே போல் சார்ஜிங் வசதி, மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக இருக்கை என அனைத்தும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பேருந்தில் ஏறி அமர்ந்த அவர் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய சிறப்பம்சம் எவ்வாறாக இருக்கிறது என்பதனை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். நன்றி தாய்மானவன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.